இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பள்ளிக்கூடம்தான் பாதுகாப்பான இடம் என இத்தனை நாட்களாக பெற்றோர்கள் மத்தியில் இருக்கும் அசராத நம்பிக்கையை சமீபகால பாலியல் சம்பவங்கள் அசைத்து பார்த்து வருகின்றன. பெண் குழந்தையை ஆசையாக கையிலேந்தும் தாய் அந்த ஆசை மகளை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கப் போகிறோம் என்ற கவலை ஆட்கொண்டு விடும் அளவுக்கு சமூகம் மிக மிக கொடூரமானதாக மாறிவிட்டது. ஒரு குழந்தை தாய் கருவில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோ, ஒரு தந்தையோட அரவணைப்பில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோ, அடுத்து கல்வி கற்றுக்கணும்னு ஒரு வகுப்பறைக்குள்ளே போய் ஒரு ஆசிரியர் கூட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து, பல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து, அவங்கள நல்ல வழிமுறையில் கொண்டு வர வேண்டிய ஆசிரியர்களே அவங்கள சீர்குலைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிருஷ்ணகிரியில் அரசு நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பள்ளி கழிவறைக்குள் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவத்தின் அதிர்ச்சி ஏற்படுத்திய மறுநாளே திருச்சியில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பள்ளி தாளாளர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக செய்தி வருகிறது. இன்னொரு பக்கம் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை, ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் தொல்லை என பொது இடங்களில் அரங்கேறும் பாலியல் அத்துமீறலும் அதிகரித்து வருகிறது. இப்படி ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் பாலியல் சுரண்டல் என்பது பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது என்ற நிலையில் கல்வி நிலையங்களில் நடக்கும் நாசகார செயல்கள் கவலையின் உச்சமாக உள்ளது. ஒரு 13 வயது மாணவியை ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமை செய்வது என்பது அந்த குழந்தைய பார்த்தா அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் செஞ்சா கூட இது ஒரு ஆசிரியர் சைக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா 3 ஆசிரியர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இது திட்டமிட்டு இது செய்யறாங்கன்னா எவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்கிறது. எனக்கு ஆசிரியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, அது இந்த அளவு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போல ஒரு சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய கொடூரமான மனசாட்சி அற்ற செயல்கள் ஆசிரியர் சமூகத்து மீதே ஒரு தவறான பார்வையை ஏற்படுத்தி விடுமோ என்ற கவலை இருக்கத்தான் செய்கிறது. பள்ளிக்கு வரும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உணர்வை கொடுத்து நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்கள் சிலர் தற்போது அந்த குழந்தைகளுக்கு யமனாகவும் இரத்த காட்டேரி மிருகமாகவும் மாறி வருவது பெற்றோர்களின் நிம்மதியை குலைத்திருக்கிறது. எப்படித்தான் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்ப்பது என்ற கேள்வி பெண் குழந்தையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நம்ம பசங்களை நம்பிதான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இப்போது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டு நிறைய ஃபீல்டில் நிறைய இருக்குது. அதாவது பள்ளி பருவம்ன்றது ஒரு சின்ன பருவம். அவங்க பிரெயின்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது வளர்கிற பருவம். அப்போவே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க மூடு மைண்டு எல்லாத்தையும் ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களும் சொல்ல, ஒரு சில ஆசிரியர்கள்லாம் தப்பாக பிஹேவ் பண்ணி எல்லாம் ப்ராப்ளம் பண்ணி சொசைட்டிக்கும் கெடுதல் விளைவிச்சுட்டு அது இட்ஸ் நாட் குட். நிறைய கேள்விப்படுறேன். சரி, நம்பி அனுப்புகிறோம், இந்த மாதிரி ஆச்சுன்னாக்கா என்ன பண்ணுறது? ஆஸ் அ பேரண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பள்ளிக்கு அனுப்பினால் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையை கல்வி நிலையங்களில் அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்கள் உடைத்து விட்டன. சில ஆண்டுகளாகத்தான் பெண்கள் அதிகளவில் கல்வி பயில தொடங்கியிருக்கிறார்கள் என்ற நிலையில் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் பெண் கல்வியை குறைத்து பாழாக்கி விடுமோ என்ற அச்சம் மேலோங்கி இருக்கிறது. ஆண் குழந்தையைப் போல பெண் குழந்தையை வரமாக பார்க்கும் முற்போக்கு சிந்தனைக்கு முடிவு கட்டுவது போல உள்ளது கல்வி நிலையங்களில் நிகழும் பாலியல் வன்கொடுமைகள். பழைய காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைங்களை அனுப்பாம இருந்தாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வராங்க. இப்பதான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வருது. நீங்க டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி அப்புறம் பேரண்ட்ஸ் தன்னோட பிள்ளைங்களை அனுப்புவாங்க? அவங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரது நீங்கள் டீச்சர்ஸாக தான் இருக்கணும். நான் டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் நாளை பின்னாடி திரும்ப பழைய காலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா? அந்த மாதிரி தயவுசெய்து யாருமே எதிர்பார்த்தா அந்த மாதிரி அனுப்புறது இல்லை. பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த கஷ்டத்தில் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் மட்டும் இல்லை, அவங்களோட மனசு வரைக்கும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது. திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு நீங்க எப்படி கொண்டு வருவீங்க அந்த குழந்தைய? கல்வி நிலையங்களில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறுவது ஒரு பக்கம் என்றால், அசம்பாவிதம் நிகழ்ந்த பிறகு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் கையாளும் விதத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது.
பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு முழு பக்கபலமாக இருந்து தைரியம் கொடுத்து நம்பிக்கையை வர வைப்பதுதான் பெற்றோரின் முக்கியமான கடமை என்கிறார்கள் மனோதத்துவ நிபுணர்கள். பாலியல் வன்கொடுமைக்கு அத்துமீறலுக்கு ஆளாக்கப்பட்ட குழந்தையின் செயல்பாடுகளே முற்றிலும் மாறிவிடும் என்பதோடு எப்போதுமே பய உணர்விலேயே இருப்பதை வைத்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்துகின்றனர். சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, படிக்க ஸ்கூல் போக மாட்டேன்வாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேன்வாங்க, இவங்களும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்வாங்க. ஒரு மாதிரி பயந்து ஒரு பதட்டத்தில் ஒரு ஓரத்துலேயே இருப்பாங்க, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிரிக்க மாட்டாங்க. குழந்தைங்கனாலும் சிரிக்கணும் இல்லையா, ஆனால் அந்த குழந்தைங்க சிரிக்க மாட்டாங்க. உடல் வலியில் இருக்கலாம், இல்லை உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இதே இல்லை பெட்வெட்டிங் இருக்கலாம், கெட்ட கனவுகள் வருதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பெற்றோர் கொஞ்சம் கவனிக்கணும். முதலியே கவனிச்சிட்டோன்னா ஈஸி டு பிரிங் தெம் அவுட். நீங்கள் ரொம்ப நாள் விட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும் யார் மேலேயுமே, அப்போ வெளியே சொல்லக்கூட மாட்டாங்க. மேலும் இயந்திர வாழ்க்கையில் பிள்ளைகளுடன் செலவழிக்கும் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதும் எதிராளிகளுக்கு ஏற்ற சூழலாக மாறி விடுகிறது. ஆகையால் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதோடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுப்பது பெற்றோரின் கடமையாக உள்ளது. பெற்றோர் பண்ணுற தப்பு என்னன்னா, நான் அந்த குழந்தைக்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய பார்க்குறதே வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் பார்க்குறதே. அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. நான் அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா சர்வைவல் இந்த காலத்தில் வாழ்ந்தாகணுன்னா எல்லாரும் அப்படி ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஆனால் குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற அட்டென்ஷனை நீங்கள் என்றைக்கும் ஈடுகட்ட முடியாது. நீங்கள் உடனே போய் அந்த தப்பு பண்ணவனை நீங்கள் ஜெயிலில் போகிறது அந்த குழந்தைக்கு தெரியக்கூட தெரியாது. ஆனால் நான் கஷ்டத்தில் இருந்தேன்றதை எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தான் எந்த குழந்தையுமே எதிர்பார்க்கும். அது பெற்றோர் பண்ணியே ஆகும். பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுக்கும் சில ஆசிரியர்களே வக்கிர புத்தியோடு மாணவிகளை நாசம் செய்வதை தடுத்து நிறுத்த இது மாதிரியான வழக்குகளில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மற்ற வழக்குகளைப் போலவே பள்ளிகளில் நடக்கும் பாலியல் வன்முறை சம்பவங்களையும் கையாண்டால் இந்த கொடூரம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என கூறும் கல்வியாளர்கள் இதற்கென சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்கி 30 நாட்களில் விசாரணையை முடித்து தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாணவர்கள் குழந்தைகள் மீது பாலியல் குற்றங்களில் சிறார் மாணவ மாணவிகளுக்கு மீது பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் இருக்கிறவர்களுக்கென்று புது சட்டத்தை இயற்றி தனி கோர்ட்டை உருவாக்கி, எப்படி ஒரு சில சிறப்பு பிரிவில் கோர்ட் உருவாக்கப்படுதோ தனி கோர்ட்டை உருவாக்கி என்னைக்கு குற்றம் இழைக்கப்பட்டதோ குற்றம் இழைக்கப்பட்டது 30 நாளுக்குள்ளார அவங்களுக்கான தீர்ப்பு, அந்த தீர்ப்பு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டிய அளவுக்கு சட்டமா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.